மாண்பு உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களே, அந்தி சாயும் பொன்மாலை பொழுதில் எனக்கு அளித்த அந்த வாய்ப்புக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளடக்கிய இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய துறைகளின் மீது கடந்த காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய முன்னோடி தலைவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களும், சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்களும், இந்திய தேசிய லீக்குடைய ஆற்றல் மிகு தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் லத்தீப் சாஹிப் உள்ளிட்ட ஆளுமைகளும் உரையாற்றியிருக்கிறார்கள், விவாதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய துறையிலே இன்று நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த துறையிலே பேசுவதற்கு முன்பாக என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உலகமெங்கும் ஒடுக்கப்படக்கூடிய சிறுபான்மை சமூக மக்களுடைய குரலாக மனிதநேயத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லாருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் விருப்பம். ஆப்பிரிக்காவுடைய நிலப்பரப்பிலே ஏகாதிபத்திய வல்லரசுகளால் சுரண்டப்படக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் எப்போதும் இருக்கும். மணிப்பூருடைய மலையடிவாரத்திலே அமைதி பூக்கள் மலராதா, கலவரங்கள் ஓயாதா என்று அன்றாடம் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய குரல் இருக்கும். சுதந்திர காட்டை ஐக்கிய நாட்டு சபை அங்கீகரித்த பிறகும் அனுபவிக்க முடியவில்லையே என்று கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் குரல் இருக்கும். விடுதலை தாகத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய அரசியல் குரல் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சேக்குவாராவின் குரலாக இருந்தாலும் சரி, யாசர் அரஃபாத் அவருடைய குரலாக இருந்தாலும் சரி, அது மனிதநேயத்தின் குரல், மனிதநேயத்தை மதிக்கக்கூடிய தமிழர்கள் மதிக்கும் குரல் என்பதை இந்த நேரத்தில் என் மனதிலே நிறுத்தி இந்த உரைக்குள்ளே நான் நுழைய விரும்புகின்றேன். இங்கே சிறுபான்மை துறையின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் 11 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய முஸ்லிம் யாத்ரீகர்களுக்கு ஹஜ் மானிய தொகையாக 10,000 ரூபாயை உயர்த்தி கொடுத்தமைக்காகவும், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவருடைய பெயரால் விருது அளித்தமைக்காகவும் அறிவித்தமைக்காகவும் என்னுடைய பாராட்டுகளை, நன்றிகளை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரன்புக்குரிய இந்த அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்களே, இங்கே இந்த துறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்த ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் பெரும் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்களும் கருத்துக்களை பதிவு செய்து அதை மாநில அரசு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் செய்ய வேண்டும் என்ற அக்கறையை வெளிப்படுத்தினீர்கள். அந்த அக்கறையை வெளிப்படுத்தியமைக்காக சமூக நீதி ஆதரவாளரின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையில் இருக்கிறார். நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வகையில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் செய்யுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாலை நேரத்தில் முன்வரிசை அமைச்சர்களெல்லாம் இருப்பார்களா என்று நான் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் முதல்வரும் இந்த அவைக்கு வந்திருக்கிறார். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் போது பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் தலைவனை நன்றியோடு நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த முறை நான் மறுபிறவி என்று எடுத்து பிறக்க விரும்பினால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் முன்னாள் இந்திய பிரதமர் மண்டல் கமிஷன் மாவீரர் VP சிங் அவர்கள். அந்த VP சிங்கை இந்தியாவே மறந்திருக்கிறது. எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், சமூக நீதியை செயல்படுத்தி 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசுடைய பதவிகளிலே பெற்றுத்தந்த அந்த மாவீரன் இறந்த போது அவருடைய மரணத்தை முக்கியமான பத்திரிகைகள் பெட்டி செய்தியாக வெளியிட்டார்கள். அதே காலகட்டத்தில் ஒரு திரைத்துறை சேர்ந்த ஒரு பிரபலம் இருக்கிறார். அவருக்கு அதே பத்திரிகைகள் தலையங்கத்தை எழுதினார்கள். இடஒதுக்கீட்டை தந்தா 27% இடஒதுக்கீட்டை தந்து
மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக விபி சிங் மறக்கடிக்கப்படுகிறார், இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த விபி சிங் அவர்களை மதிக்கும் விதமாகத்தான் கடந்த திராவிட மாடல் அரசில அன்றைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்யும் ஒரு சிலையை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. விபி சிங்கை இந்தியா மறந்தாலும் தமிழ்நாடு மறக்காது என்பதை நினைவூட்டும் விதமாக தமிழ்நாட்டிலே பல்கலைக்கழகம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மண்டல் கமிஷன் மாவீரன் விபி சிங் அவர்களை பெயரை சூட்டி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சமூக நீதிக்காக தியாகம் செய்பவர்களை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய ஏந்தல்களை கொண்டாட வேண்டிய கடமை திராவிட மண்ணான இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த துறையை பற்றி பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே மாந்தெண்ணைய உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு பல கருத்துக்களை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். சில விரும்பத்தகாத விவாதங்கள் நடைபெற்றிருக்கலாம், அவற்றை நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கின்றோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார், வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக, வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக. இந்த மாமன்றத்தில் தான் மக்கள் பிரச்சனைகளை ஆரோக்கியமாக கூடி நாம் விவாதிக்க வேண்டும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வரமாக அமைந்த இந்த மாமன்றத்தில் மக்கள் சபிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த அவையை நீங்கள் நடுநிலையோடு ஜனநாயக தன்மையோடு நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சியினரும் உங்களை பாராட்டுகிறார்கள், எதிர்கட்சிகளும் உங்களை பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக உணர்வுகளை எல்லை கடந்து நீங்கள் அனுமதித்து விட்டால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே கட்டுப்பாட்டுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்சி பார்க்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கையில பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலையை பற்றி ஆய்வு செய்த நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தமிழ்நாடு, கேரளா தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆய்வுகளை நடத்தினார். இறுதியாக அந்த ஆய்வுகளை அவர் சொல்கிறார், இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை தலித்துகளின் வாழ்நிலையை விட மிக மோசமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாண்புமிக்க ஒரு நீதிபதி அவர்கள் அவர் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கமிஷனை நீங்கள் அமல்படுத்தி முஸ்லிம் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நீதியரசர் சச்சார் அவர்கள் பரிந்துரைத்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், சம வாய்ப்பு ஆணையம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாய் ஒரு சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அயல் நாடுகளுக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்களும் இஸ்லாமிய சமூக மாணவர்களும் படிக்க சென்றால் அவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வரை உதவி தொகைகள் கிடைக்கிறது. அதே வாய்ப்பை ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கும் வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த அவையில் பேசியிருக்கின்றேன். 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி நீங்கள் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். அவர்களால் சிறை விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை தயவு செய்து விரைந்து வழங்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில பட்டா இடத்தில் அவரவர் சொந்த இடத்தில தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் கட்டுவதற்கு முயற்சிகளை செய்கின்ற பொழுது அதற்கு சில தீய சக்திகள் இடையூறு வழங்குகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் பட்டா இடங்களில் அவருடைய சொந்த இடங்களில சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்ற அவர்கள் மசூதிகளை தேவாலயங்களை கட்டிக்கொள்வதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அரசாணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிறை என்ற திரைப்படத்திற்கும் ஹபீபி என்ற திரைப்படத்திற்கும் சிறந்த விருதுகளை வழங்க தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வறுமை ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை டாட்டாவும் பிர்லாவும் கொண்டாடினார்கள். அவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருக்கமான நண்பராக இருந்தார். அவர் பெயரை மையமாக வைத்துதான் கவிஞர் வாலி அவர்கள் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாட்டை எழுதினார். அவர்தான் கீழக்கரையை சேர்ந்த பி.எஸ். அப்துல் ரஹ்மான். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய வறுமையை போக்கும் வகையில வளைகுடாவிலே அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அவருடைய பெயரால் தான் பி.எஸ். அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவரை சிறப்பிக்கும் வகையில பாருங்களேன், 9 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது.
இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி சார்ந்த ஒரு மாநில பொழுது சர்ச்சைகளை பேசினேனா? உங்களுக்கு யாருக்காவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசினேனா? நீங்கள் தானே சமூக நீதியை வழங்க வேண்டும். இந்த பேரவையில இல்ல, முதல்ல ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் சீக்கிரமா முடியுங்கள், எச்சரிக்கை பண்ணி அப்புறம் 2 மணி சேர்ந்து அடிக்கும் போது தான் முடியுங்கள் என்ற அர்த்தம் நீங்க பேசுங்க. நன்றி. BS அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த வறுமை ஒழிப்பு முயற்சியை பாராட்டும் வகையில தமிழ்நாட்டுடைய கட்டிடவியலுடைய தந்தையாக போற்றக்கூடிய நிலையில அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் சென்னையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள அந்த பகுதியில கேளாம்பாக்கத்தை நோக்கி அமைந்திருக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிறுபான்மை சமுதாய மக்கள் எளிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட முடியாது, எளிதாக சட்டமன்ற உறுப்பினராகிவிட முடியாது. அவர்கள் எளிதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கிறது. அவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளை சில அதிகாரிகள் அவருடைய அரசியல் பலத்தை சிதைக்கும் வகையில, அவருடைய வாக்குகளை மதிப்பிழக்க செய்யும் வகையில சிதறடிக்கக்கூடிய சில போக்குகள் இருப்பதாக கடந்த பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இன்றோ நேற்றோ அல்ல, கடந்த பல ஆண்டுகளாக. எனவே இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அநீதி நடந்து விடாமல் அவருடைய உணர்வுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு அதிகாரிகளிடம் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளிலே பணியாற்றக்கூடிய தமிழர்களால் நமக்கு அந்நிய வருவாய் குவிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பு செய்து வணிகம் செய்து அங்கு ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை தாயகத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே குடியுரிமையை பெற்று அங்கே வாழ்ந்து விடுகிறார்கள், வருமானத்தை அங்கேயே செலவு செய்கிறார்கள். ஆனால் துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் ஓமானுக்கும் போகக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தான் அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை இங்க கொண்டு வராங்க. அதனால ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல தொழிலாளராக சென்றவர்கள் 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிவிட்டால் வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது உடல் இயலாமையின் காரணமாகவோ அல்லது பணி இழப்பின் காரணமாகவோ அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகின்ற பொழுது அவர்கள் சொந்த ஊரிலே தொழில் தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயை வட்டியில்லா கடனாக வழங்குவது குறித்து இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலமாக்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அறிவித்தார்கள். அடுத்து வந்த திராவிட மாடல் அரசிலும் அதை சிறப்பாக தொடர்ந்தார்கள். ஸ்கூட்டி வாங்குவதற்கான மானியத்தை இந்த அரசில 75,000 ரூபாயாக உயர்த்தி தருமாறும், எங்கெல்லாம் அது வழங்கப்படாமல் இருக்கிறதோ அவற்றில் கவனம் செலுத்தி அந்த உலமாக்களுக்கு அவை கிடைப்பதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, இன்னைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி வர வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 3 கோடி ரூபாய் என்பது இன்றைய விலைவாசி உயர்வில போதுமானதாக இருக்காது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி சார்பற்று பாத்தீங்களா, வேற ஏதாவது பேசணும்னா ஒன்னு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பேசுறாங்க, ஆளுங்கட்சிக்காரவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க. எதிர்கட்சி பகுதியை சேர்ந்தவங்க பேசுறாங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்தவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க. இதை எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு வழங்குகிறது. அதை நீங்கள் 10 கோடி ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய இலங்கை கடலோர பகுதிகளில் 2 நாடுகளுடைய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது பல சச்சரவுகள் வெடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையுடைய கடற்படை பல நேரம் தாக்குகிறது. மிகப்பெரிய இன்னலுக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆளாகி வருகிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை செய்ய வேண்டும். இந்திய இலங்கை கடற்பகுதியில இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களை தினமும் 2 முறையாவது வலம் வர செய்தால் அது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவாக ஒரு விஷயம், குறிப்பாக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு 20-30 பேர் தினமும் விடுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு வருவது பேருந்துகள்ல. பல பேருக்கு இப்ப எனக்கு சொந்த கார் இருக்கு, இருந்தாலும் நான் ஏன் பேருந்துல வரேன்னு சொன்னா பேருந்துல வருகின்ற பொழுதுதான் சக சட்டமன்ற உறுப்பினர்களோடு கட்சி சார்பற்று கலந்துரையாட முடிகிறது. அதில் வரக்கூடிய பணியாளர்களோடு உரையாடி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஏற்பாடு நல்ல ஏற்பாடு. ஆனா ஒரு பேருந்துக்கு 40 இருக்கைகள் இருக்கு, 5 பேருந்து எதுக்கு நமக்கு வீண் செலவு? அதற்கு மாற்றாக 5 பெரிய பேருந்துகளை நீங்கள் வழங்குவதற்கு பதிலாக ஒரு 4 சிறிய வேன்களை வழங்கினா அந்த வேன்களில் நாங்கள் 30-40 பேர் தான் அதிகபட்சம் வர்றாங்க, அவங்க வந்துட்டு போறதுக்கு வசதியாக இருக்கும். எனவே இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக என்னுடைய தொகுதி கோரிக்கைகள் 2-3 தான், வேற ஒண்ணுமே இல்லை.
முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராக இருந்த போது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு கணினி பூங்கா டைட்டில் பார்க் ஒன்றை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளை செய்தார்கள். தயவு செய்து இந்த அரசின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் எண்ணற்ற உயிர் தியாகத்தை செய்த அந்த பூமி சிதம்பரம் பூமி. அந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக, அங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சிதம்பரத்தில் ஒரு டைடல் பார்க் அமைவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் முதல்ல புசி ஆனந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிசி ஆனந்துன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு அமைச்சராக இருக்காரு, எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக போட்டிருக்கீங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னோம்னா, வெள்ளாற்றின் குறுக்கே ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில தடுப்பணை கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெள்ளாற்றின் குறுக்கே சீமுட்லூரில் இருந்து தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே தடுப்பணையை கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் 20 ஊராட்சிகள் வரும் வரை பயனடையும். எனவே அந்த தடுப்பணையை தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே கட்டிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆதனூர் மற்றும் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இன்னொரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அதை விரைவில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய விரும்புகின்றேன். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வீரன்கோவில் திட்டு ஆலக்குடி அருகே ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.